Welcome to VL Academy. இந்த வீடியோல Tally ERP version 9ல single stock item எப்படி create பண்றது and stock itemனா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம டாபிக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, மேம் நீங்க போடுற வீடியோஸ் வந்து எனக்கு அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கல, எனக்கு புரியல அப்படின்னு. த ரீசன் பிஹைண்ட் இஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் வீடியோஸ் இதில் போய் திடீர்னு ரேண்டமாக ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி டேலி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஸோ ப்ளீஸ் வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து நான் பிளேலிஸ்ட்ல ஒரு டைட்டிலுக்கு கீழே என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படிங்கறத செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க பிளேலிஸ்ட்ல போய் ஃப்ரம் த வீடியோ 1ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நவ் வில் என்டர் இன் டு த டாபிக். இந்த வீடியோல நாம இப்ப கேட்வே ஆஃப் டேலில இருக்கோம். ஸோ கேட்வே ஆஃப் டேலில மாஸ்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற இந்த இன்வென்ட்ரி இன்ஃபோவை செலக்ட் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா வில் என்டர் இன் டு இட். ஸோ அதுல வந்து இப்போ ஸ்டாக் ஐட்டம்ஸ் பார்க்க போறோம். ஸ்டாக் குரூப்னா என்ன, ஸ்டாக் கேட்டகரிஸ்னா என்னன்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இதுல ஸ்டாக் ஐட்டம்ஸ் அதை செலக்ட் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் அண்ட் மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம்னு ரெண்டு இருக்கும். அதுல சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் தான் நாம இதுல பார்க்க போறோம். ஸோ அதுல கிரியேட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி என்டர் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் வரும். ஸோ இதுல வந்து வி ஹாவ் டு ரீகால் வித் ப்ரீவியஸ் வீடியோஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நம்ம குரூப் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஸ்ட்லே போட்டிருந்தோம், ஹிமாலயாஸ் போட்டிருந்தோம், அப்புறம் வேற என்ன கம்பெனி, கேட்பரி போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெஸ்ட்லே கம்பெனிக்கு கீழே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிட்கேட் அப்படின்னு போடுறோம். ஸோ நெஸ்ட்லே கிட்கேட் என்டர். அலைஸ் நாம எதுவுமே கொடுக்கல. உங்களுக்கு வந்து நீங்க ஷார்ட் ஃபார்ம் ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுத்துக்கலாம், பட் நான் இங்க கொடுக்கல. விச் கம்ஸ் அண்டர் நெஸ்ட்லே. ஸ்டாக் கேட்டகரி பாத்தீங்கன்னா கிட்கேட் இஸ் அ சாக்லேட். ஓகே, அண்ட் யூனிட்ஸ் நாம இன்னும் கிரியேட் பண்ணல. அதாவது இன்வென்ட்ரி இன்ஃபோக்கு கீழே யூனிட்ஸ் கிரியேட் பண்ணல, பட் ஆனா ப்ரீவியஸா வந்து நம்ம பேரோலுக்கு அதுல கிரியேட் பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து ஆஸ் ஆஃப் நவ் நம்ம நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க இங்க நம்பர்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது நான் பேரோல் இன்ஃபோல சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல திரும்ப சொல்லித்தரேன். பட் இங்க ஆல்ரெடி கிரியேட்டடுங்கிறதுனால இங்க நம்பர்ஸ்னு வருது, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின்டைன் இன் பேட்சஸ், அதுவும் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேக்குது, இங்க நோனே கொடுத்துக்கலாம். அண்ட் டாரிஃப் கிளாசிபிகேஷன். ஸோ இங்க வந்து டாரிஃப் கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கிட்கேட்டோட காஸ்ட் என்ன. ஸோ இங்க வந்து ஹோல்சேல் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து பாக்ஸஸ் இல்லைன்னா கேசஸ்ல வரும். பட் இந்த டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தனியா ஒரு வீடியோல பார்க்க போறோம், அதனால இது நாட் அப்ளிகபிள்னே போட்டுக்கலாம். ஏன்னா அது நம்ம தனியா கிரியேட் பண்ணாதான் இங்க அது அப்ளை ஆகும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். அண்ட் ரேட் ஆஃப் டியூட்டி அதுவுமே நம்ம வந்து பிளாங்கா விட்டுட்டு என்டர் பண்றோம். ஸோ கிட்கேட் அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து நமக்கு நம்ம கையில இருக்கு அப்படிங்கறத இங்க என்டர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க 100ன்னு போடுறேன். இந்த குடோன் செட்டிங் எல்லாமே நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து அப்படியே பிளாங்கா என்டர் பிரஸ் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கம் அவுட். திரும்ப இங்க அக்செப்ட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அகெயின் இப்போ வந்து ஹிமாலயாஸ் பேபி சோப்னு இருக்கு. ஓகே, பேபி சோப் என்டர். அலைஸ் எதுவும் இல்லை, எண்ட் ஆஃப் லிஸ்ட். அண்டர் ஹிமாலயாஸ் கேட்டகரி பாத்தீங்கன்னா இங்க சோப்னு இருக்கா. ஸோ சோப் யூனிட் பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம நம்பர்ஸ்ல கொடுத்துக்கலாம். என்டர். இங்க டாக்ஸ் பர்பஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியா சொல்லி தர போறேன். ஸோ அது நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கோங்க. என்டர். இங்க ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத போடணும். இங்க ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் இட் அஸ் 1000. இந்த குடோன் இதெல்லாமே உங்களுக்கு இன்னொரு இதுல சொல்லி தரேன். என்டர். அக்செப்ட் எஸ் ஆர் நோ. எஸ். ஸோ இப்படிதான் நம்ம சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இங்க எல்லாம் வெளியில வர்றதுக்கு
எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம திரும்ப கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டமை என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளே போய் என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு வரும். ஸோ ஹிமாலயாஸ் பேபி சோப், அது வந்து ஹிமாலயாஸ்க்கு கீழே அண்ட் கேட்டகரி வந்து சோப் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம கிட்ட 1000 நம்பர் ஆஃப் ஹிமாலயா பேபி சோப் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல் ஆஃப் அ சடன் நமக்கு ஒன்று தோணுது, ஐயோ ரேட் நம்ம என்டர் பண்ணலையே அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணி வெளியில் வந்துட்டு இங்கே ஆல்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆல்டரை கிளிக் பண்ணோன்னா ஹிமாலயா பேபி சோப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வரும். ஸோ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே வந்துட்டு அகெயின் இங்கேயும் நம்ம ரேட் மென்ஷன் பண்ணலாம், இல்லை அங்கேயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே 1000 நம்பர் ஆஃப் சோப்ஸ் இருக்கு. ஒரு சோப் வந்து நம்ம 67 rupees அப்படின்னு போடுறோம்னா என்டர் நம்ம, ஸோ 67,000 rupees வர்த் சோப் நம்ம கையில் இருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம என்டர் பண்ணலாம், இல்லை அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்து என்டர் பண்ணலாம். ஸோ இப்போ அக்செப்ட் எஸ் ஆர் நோ என்டர் கீ. அடுத்தது கிட்கேட். ஸோ கிட்கேட் வந்து இதுலேயும் நம்ம ரேட் பெர் குவான்டிட்டி நம்ம என்டர் பண்ணலை. ஸோ இப்போ இங்கே என்டர் பண்ணாமல் சாரி, பட் இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த ப்ரொவிஷன் வந்ததுனால நம்ம வந்து இதுலேயே நம்ம ரேட்டை என்டர் பண்ணிடுவோம். ஓகே, இல்லை நம்ம வந்து இந்த குடோன் ப்ரொவிஷன் ஒன்று நம்ம செட்டிங்ஸில் போய் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த ரேட் என்டர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் நமக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ரேட் வந்து 100 நம்பர் இன் த சென்ஸ் 100 பாக்ஸஸ். ஸோ ஒரு சாக்லேட் 5 rupeesனா அதில் வந்து 12 சாக்லேட்ஸ் இருக்கும், இட் இஸ் 60 rupees. ஸோ சின்ஸ் இட் இஸ் அ ஹோல்சேல் ரேட் நமக்கு வந்து ஒரு 50 rupeesக்கு தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம கொடுக்குற ரேட்டு தான். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி அங்கே என்ன எக்ஸாக்ட் ரேட்டும் நம்ம அந்த அமௌண்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு மாடிஃபை தி சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம். ஓகே, இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.